பாட்டு விட்டு போனோம். இது முடிச்சோடனே ஃபினிஷ் பண்ணிட்டோம். லைவ் ஓடுதா? இது சூரிய வெளிச்சம் தெரியல தெரியாது. தெரியுதா? பாரத மாதாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கியும் என் உயிர் உள்ளவரை இந்த தேசத்துக்கு எதிராக நான் ஒருபோதும் செயல்பட மாட்டேன் என்ற உறுதிமொழியோடும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புல்வாமா தாக்குதலிலே மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்க நிகழ்ச்சியும், கோவையிலே குண்டுவெடிப்பிலே பலியான 58 அப்பாவி இந்துக்களுக்கு அஞ்சலி நிகழ்ச்சியையும் இந்த பகுதியிலே ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் என் அன்புக்குரிய சகோதரர் இந்துத்துவ போராளி ஜி.ஆர். முனுசாமி அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் பி.எம். கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் எம். விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த வீரவணக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள இந்த இயக்கத்தை உணர்வாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த வீரவணக்க நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து வெயிலை பொருட்படுத்தாமல் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லையிலே எப்படி ராணுவ வீரர்கள் நம் நாட்டை பாதுகாக்கின்றார்களோ அது போல நம் வாழ்கின்ற மாநிலத்திலே நம்மை எல்லாம் பாதுகாத்து வருகின்ற காவல் தெய்வமான காவல்துறைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்திலே 1998 ஆண்டு அல்லும்மா இயக்கத்தால் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது. முதலில் இந்த வீரவணக்க நிகழ்ச்சியும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியும் எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை காவல் தெய்வமான காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் இது தெரியும். புதிதாக வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த விஷயம் தெரியுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. கோவையிலே 1998 ஆண்டு நடைபெற்ற குண்டுவெடிப்பு எதற்காக நடைபெற்றது? போக்குவரத்து காவலர் செல்வராஜ் என்பவர் அல்லும்மா பயங்கரவாதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்காக போக்குவரத்து காவலர் செல்வராஜுக்காக காவிக்கொடியை பிடித்த எங்களை போல உள்ளவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து காவல்துறைக்கு ஆதரவாக களத்தில் நின்றோம். அந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சியே 1997 ஆண்டு நான் வசிக்கக்கூடிய கோவையிலே உக்கரம் என்ற பகுதியிலே போக்குவரத்து பணியிலே இருக்கின்ற போக்குவரத்து காவலர் செல்வராஜ் என்பவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற போது அல்லும்மா இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் ஒரு வாகனத்திலே டூ வீலரிலே 3 பேர் வருகிறார்கள். 3 பேர் வரக்கூடாது என்று அந்த பகுதியிலே நிற்கின்ற ஒரு உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் என்பவர் தடுத்து நிறுத்தி அவர்களிடம் சொல்கிறார், ஒரு வாகனத்திலே 3 பேர் பயணம் செய்யக்கூடாது என்று. அப்போது அல்லும்மா இயக்கத்தை சேர்ந்த நபர்களுக்கும் காவல்துறைக்கும் மோதல் ஏற்படுகின்றது. உடனடியாக அந்த வாகனத்திலே வந்த அல்லும்மா இயக்கத்தை சேர்ந்த 3 நபர்கள் பெரியகடை வீதியிலே போக்குவரத்து சரி செய்து கொண்டிருக்கின்ற போக்குவரத்து காவலர் செல்வராஜை நடு ரோட்டில் வைத்து வெட்டிக் கொள்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் 1998 ஆண்டு நடைபெற்ற குண்டுவெடிப்பு. இதை காவல்துறையிலே பணியாற்றுவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எப்போதெல்லாம் காவல்துறைக்கு, காவல் தெய்வமான காவல்துறைக்கு ஆபத்து வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த காவி கொடியை பிடிக்கக்கூடியவர்கள் தான் காவல்துறைக்காக வீதிக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள். அதில் நான் சில வரலாற்றுகளை சொல்கின்றேன். ஆம்பூரிலே ஒரு கலவரம் நடந்தது. நான் சொல்வது பொய் கிடையாது. கூகுள்ல போய் நீங்க எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆம்பூரிலே இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் ஒரு கலவரம் நடத்தப்படுகின்றது. அந்த கலவரத்திலே நாங்கள் பெண் தெய்வமாக நினைக்கக்கூடிய பெண் காவலர்களை மனப்பாங்கு படுத்தினார்கள். ஒவ்வொரு குழந்தையும் மார்பிலே பால் குடித்து வளர்கிறது. அப்படிப்பட்ட மார்பகத்திலே பிடித்து இழுத்து அவர்களை மனப்பாங்கு படுத்த முயற்சித்தார்கள் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள். யூடியூப்ல போய் நீங்க அடிச்சு பாருங்க, ஆம்பூர் கலவரம் தெரியும். அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களை போல உள்ள காவிக்கொடி பிடித்தவர்கள் எல்லாம் ஆம்பூர் சென்று காவல்துறைக்காக அங்க ஊர்வலம் நடத்தினோம். காவல்துறைக்கு ஆதரவாக நாங்கள் அங்கு களத்துக்கு வந்தோம். அது மட்டுமில்லை, சமீபத்திலே எந்த ஒரு தவறும் செய்யாத கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு உதவி ஆய்வாளர் வில்சன் என்பவர் செக் போஸ்டிலே பாதுகாப்பு பணியிலே இருந்தார். அப்போது தீவிரவாதிகள் 2 பேர் அவரை சுட்டுக் கொண்டார்கள். அவரை சுட்டுக் கொண்டவுடன் இந்த காவி கொடியை பிடிக்கின்ற நாங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து அந்த வில்சன் உதவி ஆய்வாளர் வில்சன் குடும்பத்துக்கு உடனடியாக தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிதியும் அவங்க குடும்பத்திலே ஒருத்தருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று வீதிக்கு வந்து காவல்துறையான காவல் தெய்வத்துக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த காவி கொடியை பிடிக்கக்கூடியவர்கள். காவல்துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு தெரியும், எப்போதும் எந்த நேரத்திலும் காவல்துறைக்கு பயங்கரவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த காவல்துறைக்காக காவி கொடி பிடிக்கிறவர்கள் தான் வருவார்கள் என்று தெரியும். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியும்? யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்கிற உத்தரவை எந்த பதவியில் இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் சூழ்நிலை கைதியாக தமிழக டிஜிபி முதல் கடைசி காவலர் வரை இருக்கிறார். ஆனால் எப்போதுமே காவல்துறையிலே இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு, காவல்துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு எப்போதும் நம்ம எல்லாம் இதயத்தில் நினைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் எப்போதும் காவல்துறையினர் நமக்கு ஆதரவானவர்கள், நாம் காவல்துறைக்கு ஆதரவானவர்கள். இப்படிப்பட்ட சம்பவத்தால் தான் போக்குவரத்து காவலர் செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்டவுடன் கலவரம் ஏற்படுகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் கோவையிலே அல்லுமா இயக்க தலைவன் சமீபத்திலே இறந்தானே பாட்சா, அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்சரி, இவர்கள் எல்லாம் திட்டம் போடுகிறார்கள். என்னவென்று கோவையிலே குண்டு வைக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக இந்துக்களை கொலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த கோவையிலே நடந்த 1998ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பிலே இறந்தவர்கள் அனைவரும் 58 பேரும் இந்துக்கள். திட்டம் போட்டு அன்று அவர்கள் சார்ந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று சொல்லிக் வைத்து 14 இடங்களிலே திட்டமிட்டு குண்டு வைக்கிறார்கள். அந்த குண்டுவெடிப்பிலே அப்பாவி இந்துக்கள் 58 பேர் உடல் சிதற இறந்து போய்விடுகிறார்கள். 200 பேர் இந்த ஆண்டு 27 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. அந்த 200 பேரும் இன்று வரை ஊனமுற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, நான் வாழக்கூடிய கோவையிலே 1000 கோடி பொருளாதார இழப்பை இந்த குண்டுவெடிப்பால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த 1000 கோடி பொருளாதார இழப்பில் இருந்து எங்கள் கோவை மீள்வதற்கு 10 ஆண்டுகள் நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களுடைய கோவையை அல்லுமா இயக்க தீவிரவாதிகள் தள்ளினார்கள். எந்த ஒரு மனிதனும் மனித பிறவையாக பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனுக்கு அடிபட்டா ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க. ஒரு மனிதனா பிறந்தவன் ஆஸ்பத்திரியில குண்டு வைக்க மாட்டான். ஆனா இந்த அல்லுமா இயக்க தீவிரவாதிகள் கோவையிலே அரசு மருத்துவமனையிலே குண்டு வைத்தார்கள். அந்த குண்டு வைப்பிலே ஒரு பயிற்சி மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டார். ஒரு அம்பாசிடர் காரிலே வெடிகுண்டு வைத்து
எனக்கு வயது அப்போது 18 வயது, நான் 10வது படித்துக் கொண்டிருக்கின்றேன். இறந்த போது அந்த கல்லூரி மாணவிக்கு வெளியூர்ல இருந்து அந்த மாணவி திருச்சியில இருந்து வந்திருக்கா. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் அவங்களுக்கு சாவு பெட்டி கூட்டிட்டு போய் அந்த பெட்டி வாங்குற இடம் கூட தெரியல வாங்கி கொடுத்தவன். அப்படி கோவையிலே தொடர்ந்து இந்த தீவிரவாதிகளுடைய பாதிப்புள்ள ஒரு மாவட்டமாகவே நான் வசிக்கக்கூடிய கோவை மாவட்டம் இருந்து வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்கள் இவர்கள். ஒரு அரசு மருத்துவமனையில குண்டு வைத்தார்கள். அப்படி குண்டு வைத்த ஒரு கொடூர குற்றவாளியான இந்த குண்டு வெடிப்புக்கு தலைமை தாங்கிய அல்லுமா இயக்க தலைவன் பாட்சா சமீபத்திலே சிறையில் இருந்து பெரோல் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஒருத்தர் தவறு செய்யறான், அவன் சிறைக்கு போறான், அவனுக்கு பரோல் வழங்கலாம். அவன் அறியாமல் சிறைக்கு போறான், அடுத்த முறை அந்த தவறை செய்ய மாட்டான். ஆனா திட்டமிட்டு ஒரு குண்டு வெடிப்பை நடத்திய அல்லுமா இயக்க தலைவனுக்கு தொடர்ந்து 6 மாசம் பரோல். அதுல ஒரு கொடுமையை பார்க்கணுங்க. இப்ப நமக்கு எப்படி காவல் தெய்வமான காவல்துறை காலையில இருந்து வெயில் நிக்கிறாங்க. இவன் வந்து இந்த குண்டு வெடிப்புல ஜெயிலுக்கு போனவன் பாதி பேருங்க 20 வயசு 22 வயசு ஜெயிலுக்கு போனவன் ஜெயில இருந்தே கல்யாணம் பண்ணிக்கிறான், பெரோல்ல வெளியே வரான். சொல்லக்கூடாது, கூச்சமா இருக்குது. காவல்துறை அவனுக்கு மிஷின்களோட வீட்டுக்கு வெளியே நிக்கிறான். அவன் உள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். யாரு? தீவிரவாதி. குண்டு வச்சவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். ஒவ்வொரு டைமும் அவன் என்னமோ இந்த தேசத்துக்காக பாடுபட்ட தேச இவன் மாதிரி ஒவ்வொரு டைம் அவன் பெரோலுக்கு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போ மிஷின் கன் ஏந்திய பாதுகாப்பு ஒரு தீவிரவாதிக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் படைத்தவன் இந்த பாட்சா. அந்த பாட்சா சமீபத்தில் இறந்து போனான். அதற்கு அவனுக்கு ஊர்வலம். எப்படிங்க? சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டு செத்தவன் மாதிரி ஒரு கொடூர குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு ஊர்வலம் நடத்துறாங்க. அதுக்கும் ஆளுகின்ற அரசு அனுமதி கொடுத்தது. ஆனா காவல்துறைக்கு, கோவையில் இருக்கின்ற அனைத்து காவல்துறைக்கும் அதுல விருப்பம் இல்ல. ஆனா என்ன, ஆளுகின்ற அரசு அங்க இருக்கின்ற உயரதிகாரிகளுக்கு அனுமதி உத்தரவு போடுறாங்க, பாட்சாவுடைய ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு. அதுபடி அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஒரு குண்டு வைத்த தீவிரவாதியினுடைய ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த அல்லுமா இயக்க தலைவனை ஒரு தியாகியாக அவங்க சமுதாயத்தில் சித்தரிக்கிறாங்க. எங்கிருந்து தீவிரவாதம் வளருது நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாம் வீட்டுல ஒரு அடிதுடி பிரச்சனைக்கு போனாலோ ஒரு தப்பு தட்டுக்கு போனாலோ அவனை 4 சாத்துவோம். ஏன்டா இப்படி திடீர்னு ஒரு தீவிரவாதிய குண்டு வச்சவன பல இளைஞர்களை மூளை செலவு செய்து அவங்க வாழ்க்கையை தொலைச்ச ஒரு தீவிரவாதி அல்லுமா இயக்க தலைவன் பாட்சா. அவனுடைய இறுதி ஊர்வலத்துல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் கலந்து கொள்றாங்க. அப்ப இத பார்க்கிற இஸ்லாமிய இளைஞர்கள், நாங்க இஸ்லாமியர் எல்லாத்தையும் தேச விரோதின்னு சொல்ல, எல்லாத்தையும் தீவிரவாதின்னு சொல்ல, இப்படி குறிப்பிட்ட சிலர் அவர்களுடைய சுயலாபத்துக்காக இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவு செய்து இந்த தேசத்துக்கு எதிராகவும் இந்த நாட்டுக்கு எதிராகவும் அவர்கள் வயிறு வளர்ப்பதற்காக இப்படி தூண்டி விடுறான். ஒரு தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துல 1000 பேர் கலந்துக்கிறப்போ அதை பார்க்கிற இளைஞர்கள் நம்மளும் இப்படிப்பட்ட தீவிரவாத செயலையும் பயங்கரவாத செயலையும் ஈடுபடணும்னு தோணுமா தோணாதா? இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டவன் அந்த இவனுக்கு அடக்கம் செய்யறாங்க. இப்ப நான் கோயம்புத்தூருக்கு வரக்கு முன்னாடி 13ஆம் தேதி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் எஸ்டிபி அமைப்பு, பாப்புலர் பேண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு இந்திய அரசால் தடை செய்யப்பட்டிருக்குது. பல்வேறு தீவிரவாத செயல்களிலும் பல்வேறு பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்டதாலும் பல இந்திய இயக்க தலைவர்களை திட்டம் போட்டு படுகொலை செய்ததாலையும் அந்த அமைப்பை மத்திய அரசு 5 ஆண்டுகள் தடை செய்திருக்குது. அந்த அமைப்பினுடைய துணை அமைப்பான எஸ்டிபி அமைப்புக்கார 13/2 நான் சென்னைக்கு கோயம்புத்தூர் சென்னைக்கு வரப்போ கோவை மாநகர காவல் ஆணையரிடம் போய் ஒரு மனு கொடுக்கிறார். ஐயோ 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த குண்டுவெடிப்புல
இந்திய இயக்கம் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சலி செலுத்துறாங்க. இதுக்கு நீ அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு யாரு கொடுக்கிறா? எஸ்டிபி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் போய் காவல் ஆணையர்கிட்ட மனு கொடுக்கிறாங்க. ஏண்டா ஒரு குண்டு வைத்து 58 அப்பாவிகளை கொன்னு 200 பேரை ஊனமாக்கி 1000 கோடிக்கு மேல பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய ஒரு தேச விரோதி மனித பிறவிக்கே எதிரான அல்லுமா இயக்க தலைவன் பாட்சாவுடைய இறப்புக்கு ஊர்வலம் நடத்த அனுமதியாமா? எங்களோடு வாழ்ந்து இந்த தேசத்துக்காக உயிர் நீத்த 58 பேருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு கோவை மாநகர காவல் ஆணையர்கிட்ட மனு கொடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனநிலையில இவனுக்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோணும் மக்கள். நாங்கெல்லாம் முனுசாமி என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏதோ 10 பேர் வந்து கத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களை மாதிரி ஆட்களும் கத்த இந்த மாதிரி வந்து வீதிக்கு வந்து குரல் கொடுக்காம போனா வருகிற காலங்கள்ல நாம் எல்லாம் அடிமைப்படுத்தப்படுவோம். இப்ப அந்த 1998ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பினுடைய தொடர்ச்சி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு முந்தின நாள் எங்களுடைய தைப்பூச அன்னைக்கு அந்த தேரை நாங்கள் இழுத்து வரோம். கோவை கோட்டமேடு சங்கமேஸ்வரர் தேர். அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கார் நிறைய வெடிகுண்ட நிரப்பி வந்து முப்பின் என்கின்றவன் மனித வெடிகுண்டாக முயற்சி பண்ணான். ஆனால் எங்களுடைய கோட்டை மேடு கோட்டை சங்கேஸ்வர தெய்வத்தால அவன் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்ல ஏறுறப்போ அது வெடிச்சு அவனும் செத்து போயிட்டான். இல்லைன்னா மீண்டும் எங்களுடைய கோவை ஒரு பயங்கரவாத செயல்ல எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு தெரியாது. இப்படி தொடர்ந்து என்னுடைய கோவையானது பயங்கரவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் பாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு மாவட்டமாகவே இருந்து வருகின்றது. இந்த நேரத்தில் நாங்கெல்லாம் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு நன்றி சொல்லணும். நானும் முனுசாமி எல்லாம் சேர்ந்து இடையில சென்னையில தேசிய புலனாய்வு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்தியாவுடைய உயர்ந்த உளவுத்துறை அதிகாரிய சூப்பரண்ட சந்திச்சு ஒரு மனு கொடுத்தோம். ஐயா தயவு செய்து எங்க கோயம்புத்தூர்ல தேசிய புலனாய்வு அமைப்பு காவல் நிலையத்தை அமைங்கன்னு சொன்னோம். இது இல்லாம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நாங்க லெட்டர் அனுப்பணும். விரைவில் எங்க ஊர்ல தேசிய புலனாய்வு அமைப்பு காவல் நிலையம் அமைக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா தொடர்ந்து ஒரு பாதிப்புட்ட மாநிலமாகவே இருந்து வருகிறது எங்க கோவை. இந்த கார் குண்டு வெடிப்ப தடுக்கலைன்னா பல உயிர்கள் போயிருக்கோம். அந்த கார் குண்டு வெடிப்புல 18 பேர் ஈடுபட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் உருவாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியால கர்நாடகாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் எந்த ஊர்ல எந்த குண்டுவெடிப்பு நடந்தாலும் சென்னையிலும் கோவையில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு இருக்குது. இத நான் சொல்ல தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணையில சொல்லுது, பத்திரிகையில செய்தி வருது. இப்படி தொடர்ந்து எந்த ஊர்ல எங்க தீவிரவாத செயல்ல குண்டுவெடிப்பு நடந்தாலோ தீவிரவாத செயல் நடந்தாலோ அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவனுக்கு தொடர்பு இருக்குது. பொருளுதவி செய்யறான், நிதியுதவி செய்யறான், தங்கருக்கு இடம் கொடுக்கறான். இப்படிப்பட்ட வேலைகளை சிலர் நம்மோடு இருந்து கொண்டு இந்த வேலைகளை செய்து வருகிறாங்க. இதையெல்லாம் தமிழக உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை நாங்க உளவுத்துறைக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த காவி கொடி பிடிச்சவர்கள்லாம் காவி கொடி துண்டு பிடிச்சாலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்கின்ற ஒரு செய்தியை நீங்க மாநில உளவுத்துறை கொண்டு போய் அறிவிங்க. மாநில உளவுத்துறையினுடைய ஒரு சிறப்பான ஐஜியாக எங்கள் மரியாதைக்குரிய செந்தில்வேலன் ஐயா அவர்கள் இருக்கிறார். இந்த நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாருடைய கட்டுப்பாட்டிலும் பணி செய்வர்கள் கிடையாது. இந்த நாட்டுல நாங்கெல்லாம் பாதுகாப்பாக வாழ்றதுக்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் எங்களுக்கு இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடியுரிமை திருத்த மசோதா சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் மோடி. எதற்காக அதை நிறைவேற்றினாரு? பங்களாதேஷ்ல இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும்
சட்டவிரோதமாக எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாம என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய மாநிலத்தில் வந்து இருந்து கொண்டு பல தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க. இது சம்பந்தமாகவும் நான் சமீபத்தில் நானும் முனுசாமி எல்லாம் சேர்ந்து தமிழக உள்துறை செயலாளர் அவர்களிடமும் தலைமை செயலாளர்கள் அவர்களிடமும் ஒரு மனு கொடுத்தோம். கோவையிலும் திருப்பூரிலும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வங்காளதேசத்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று. அதற்கப்புறம் தமிழக உளவுத்துறை சிறப்பான முறையில் செயல்பட்டு கிட்டத்தட்ட இந்த 2-3 மாசத்துல மட்டும் ஒரு 300 சட்டவிரோதமாக கோவையிலும் திருப்பூரிலும் தங்கியிருந்த வங்காளதேசத்தினரை கைது செஞ்சுட்டு வராங்க. அதே போல மோடி அரசாங்கம் ஆனது சமீபத்தில் இப்போ வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த வகுப்பு திருத்த மசோதா சட்டம்னா என்னன்னா, சில ஊரே வகுப்புக்கு சொந்தங்கிறா, பல அரசாங்க இடம் வகுப்புக்கு சொந்தங்கிறா, ஏக்கர் கணக்கா ஒரு ஊர்ல 1000 வீடு இருக்குது, எல்லாமே வகுப்புக்கு கீழே வருதுங்கிறா. இப்படி இது எல்லாம் நெறிப்படுத்தணும்னு சொல்லிதான் மத்திய அரசு இப்போ ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்குது. நாங்க அதெல்லாம் ஆதரிக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு நீண்ட நாள் இஸ்லாமிய பெண்களே இதை பாராட்டுறாங்க. முத்லாக்ங்கிற ஒரு சட்டங்க, எத்தனை பேர்த்த வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், 3 முறை தலாக் 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 சொன்னா அவனை வெட்டி விட்டு அடுத்து போய்க்கலாம். அதுக்கு மோடி அரசு தடை விதித்திருக்குது. இப்ப அடுத்தது வரப்போகுது பொது சிவில் சட்டம். அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டம், உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் கிடையாது. அதே மாதிரி மத்திய அரசு என்ஐஏ யூபிஏ இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை எல்லாம் அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்க இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரிப்போம். அதே நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடானது பல நேரங்களிலே கேலிக்கூத்தாக இருக்கின்றது. சமீபத்திலும் கூட நான் இப்போ இங்க அந்த மீட்டிங் வரப்போ ஒரு பதிவு பார்த்தேன். கூத்தாடி நடிகர் விஜய்க்கு மத்திய அரசுடைய சிஆர்பி பாதுகாப்பு. சினிமால நடிச்சுட்டு இந்த தேசத்துக்காக ஏதாவது பாடுபட்டானா இல்ல ஏதாச்சும் பண்ணானா, ஒரு சினிமால நடிச்சு கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு வந்து அதை காப்பாத்துறதுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவனுக்கு முட்டை வீசுவாங்கன்னு சொல்றது. எங்களுக்கெல்லாம் வெடிகுண்டே வீசுறதுக்கு எங்களை கொல்றதுக்கு சுத்திட்டு இருக்கிறாங்கயா, அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா எங்களை போல இந்துத்துவவாதிகளை கண்டுக்காம விஜய்க்கு மத்திய அரசுங்கிறது அது உண்மையாக இருந்தா இந்த வீர வணக்க நிகழ்ச்சி மூலியமாக கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறோம். தேசத்துக்காக பாடுபடுறவன், தீவிரவாதத்துக்கு எதிராக பாடுபடுறவன், அவனுக்கு நீ பாதுகாப்பு கொடு. இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை கொண்டு வந்து மக்களுடைய வரிப்பணத்துல கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு செலவு பண்றங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல இந்த புல்வாமா தாக்குதல் 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்து 76 கம்பெனி ராணுவ வீரர்கள் 2500 பேர் எங்க போறாங்கன்னா ஸ்ரீநகருக்கு போறாங்க. போறப்போ புல்வாமா என்ற இடத்துல ஒரு வண்டி நிறைய 350 கிலோ வெடிமருந்தோடு ஒரு ஸ்கார்பியோ கார்ல 20 வயது நிரம்பிய ஒரு இஸ்லாமிய இளைஞன் அந்த வாகனத்துக்கு முன்னாடி வந்து மோதுறான். உடல் சிதறி 40 ராணுவ வீரர்கள் பலியாகிறாங்க. பார்த்துக்கலாம், ஒரு 20 வயசு இஸ்லாமிய பையனை மூளை செலவு செய்து ஒரு ஸ்கார்பியோ கார்ல 350 கிலோ வெடிமருந்துகளை ஏற்றி நம் ராணுவ வீரர்களை பலிகாடுறாங்க. ஒவ்வொரு ராணுவ வீரரையும் நினைச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த நாட்டுல சுதந்திரமா இருக்கிறனா எல்லையில பொண்டாட்டி குழந்தைகளை விட்டு போட்டு எப்படி காவல்துறை பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காவல்துறை அவங்க வீட்டுல இருந்து போறப்போ கேட்பாங்க, அப்பா தீபாவளி அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கிடைக்காது, வந்து தீபாவளி நம்ம எல்லாம் சந்தோஷமா கொண்டாடணும்னு காவல்துறை வந்து நமக்காக பாதுகாப்பு நிற்பாங்க. பொங்கலப்ப நமக்காக நிற்பாங்க.
அந்த மாதிரி நம்ம இந்த நாட்டுல பாதுகாப்பாக இருக்கோம்னா எல்லையில ராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் பனியிலையும் வெயிலையும் அந்த அத்தனையோட இதை தூக்கிட்டு அங்க காத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு பார்த்தா எண்ணிக்கை கம்மியா இருக்குது. இந்த ராணுவ வீரர்களை நம்ம மறக்க கூடாதுங்க. நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இந்த இங்க நாட்டுக்குள்ள சுத்துறனா எல்லையில ராணுவ வீரர்கள் இருக்கிறனாலதான். இல்லைன்னா நினைச்சவனெல்லாம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இந்த புல்வாமா தாக்குதல்ல இந்த 40 ராணுவ வீரர்கள் உடல் சிதறி இருந்தாங்க. கை, காலு, மூக்கு, கண்ணு எது எல்லாமே போயிடுச்சு. இத நடத்தினவன் 20 வயசுள்ள ஒரு இளைஞன். இத நடத்த வச்சது யார் தெரியுங்களா? ஆசார் முகமதுங்கிறவன். அந்த அமைப்பு வந்து ஜெய் இஸ்தான் சொல்லி ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்பு. இவனை வந்து நம்ம மத்திய அரசு கைது பண்ணி சிறையில் இருந்தாங்க. இடையில ஒரு பிளைட்டை வந்து கிட்னாப் பண்ணி அந்த பிளைட்ல இருக்கிறவங்க எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த ஆசாத் முகமதுங்கிறவனை நம்ம ரிலீஸ் பண்ணோம். இப்ப அவன் எங்க இருக்கிறான்? பாகிஸ்தான்ல சுதந்திரமா இருக்கிறான். அவனுடைய மூளை சிறையில் தான் இந்த புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுலதான் இந்த 40 ராணுவ வீரர்கள் உடல் சிதறி இறந்தார்கள். அப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் தான் நம்ம இங்க வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறோம். மறக்க கூடாதுங்க. இன்னைக்கு அந்த எஸ்டிபி கார 13ஆம் தேதி கமிஷனர் கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறப்ப சொல்றான், என்னைக்கோ நடந்த 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குண்டு வெடிப்புக்கு இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறீங்கிறான். ஏண்டா நான் கேட்கிறேன், உன்னோட தாய் தந்தையோ உன்னுடைய அண்ணனோ தம்பியோ உங்களோட பழைய நண்பர்களோ இறந்தா நீங்க மறந்துடுங்க. ஒருவேளை அவனுக்கு வேணா அவங்க அப்பா அம்மா இறந்தா மறந்துடுவாங்க. நாங்க மறக்க மாட்டோம், என்னைக்கு மறக்க மாட்டோம். எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த 58 பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்க அஞ்சலி செலுத்துவோம். அதே போல இந்த ராணுவ வீரர்களுக்கும் நாங்க அஞ்சலி செலுத்துவோம். ஏன்னா இந்த ராணுவ வீரர்கள் இல்லைன்னா நான் இந்த நாட்டுல இந்த இடத்துல நின்று சுதந்திரமா பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த தமிழகம் இருக்கின்றது. நாங்க எந்த அரசுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அரசு நல்லது செய்கின்ற போது அந்த அரசை நாங்கள் ஆதரிப்போம். அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற போது இது போல நடத்துகின்ற கூட்டங்களிலே அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். இதை உளவுத்துறை கொண்டு செல்ல வேண்டும். நீங்களாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு இவர்கள்லாம் ஒரு சாரருக்கு ஆதரவானவர்கள் என்ற மனநிலையோடு